அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு வரும்போது ரியாஸ், ரிஸ்வான் மற்றும் ரயான் என்று 3 நண்பர்கள் பேசிக்கொண்டே வந்தார்கள். ரியாஸ் இன்று மதப்பாடத்தில் மாஸ்டர் இஸ்லாமின் 5 கடமைகள் பற்றி சொன்னாரே, எனக்கு கொஞ்சம் புரியலையே, நீ சொல்லுவாயா? ஆமாம், அது ரொம்ப எளிது. இஸ்லாமில் ஒவ்வொரு முஸ்லிமும் கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான கடமைகள் இருக்கின்றன. 1. ஷஹாதா கலிமா. முதல் கடமை ஷஹாதா, அதாவது அல்லாஹ் ஒருவனே இறைவன், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவன் தூதர் என்று மனதார நம்புவது. அதான் நம்முடைய நம்பிக்கை இல்லையா? ஆம். 2. ஸலா தொழுகை. இரண்டாவது ஸலாஹ், தினமும் 5 வேளை தொழ வேண்டும். அதனால்தான் என் அப்பா எப்பவும் நேரம் பார்த்து தொழுவாரு. 3. ஜகாத் தானம். மூன்றாவது ஜகாத், பணம் உள்ளவர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அதாவது பகிர்ந்து கொடுக்கணும் என்பதுதானே? சரியா சொன்ன. 4. சாம் நோன்பு. நான்காவது சாம், ரமலான் மாதத்தில் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பு இருந்தால் பசியோட இருப்பது ஏழைகளின் கஷ்டம் புரிய உதவும் இல்லையா? ஆம், அதுவே முக்கிய காரணம். 5. ஹஜ் புனித யாத்திரை. ஐந்தாவது ஹஜ், வாழ்க்கையில் ஒருமுறை மக்காவுக்கு சென்று யாத்திரை செய்ய வேண்டும் சாத்தியமானால். வாவ், இப்போது எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. எல்லாரும் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றார்கள். அந்த நாள் முதல் ரயான் மற்றும் ரிஸ்வான் இஸ்லாமின் 5 கடமைகளை மனதில் வைத்து நல்ல முஸ்லிமாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தான். இஸ்லாமின் 5 கடமைகள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நல்ல வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கும். ஜஸக்கல்லாஹ் கைர். Say like, share, comment and subscribe to my channel for more videos.